ஆனா ஒண்ணு மட்டும் காலம் தாண்டி நிற்கும் மகனே, அது பேரு. இப்படி ஒருத்தன் வாழ்ந்தாங்கிற பேரு. ஹலோ பீப்புள்ஸ், இன்னைக்கு எங்க போறோம்னு பாத்தீங்கன்னா கிரிக்கெட் மேட்ச் தான் விளையாட போறோம். இன்னைக்கு வந்து கிரிக்கெட் மேட்ச் தான் எங்களுக்கு விளாகு. மறக்காம எல்லாரும் நம்ம சேனலை ஃபாலோ பண்ணிருங்க, லைக் பண்ணிருங்க, மறக்காம கமெண்ட் பண்ணிருங்க. எதையாச்சும் பேசுனேன் ஆரம்பிக்கலாமா? ஸோ நாங்கள் கிரிக்கெட் மேட்சுக்கு கிளம்பியாச்சு. நாங்கள் 3 பேர் பைக்கில் போய்கிட்டு இருக்கோம். இன்னைக்கு யார் நல்லா விளையாட போறோன்னு தெரியல. அண்ணன் வேற மீசை வேற ஆவணா முறுக்கி விட்டுருக்காங்க. என்னதான் இருக்குன்னு தெரியல, முறுக்கி விடுறாப்புல. பரதேசி, என்னை விட பெரிய மீசை வச்சுக்கிட்டு நீ இந்த ஊருக்குள்ள சுத்திக்கிட்டு இருக்கவனா? இருக்கு என்ன இல்ல மீசையில கோலச்சலா இருக்கு. மீசைக்கு வளர்த்து வச்சிருக்கோம். மீசை வச்சு முறுக்கி முறுக்கி விடுறது முறுக்குறான். நாங்க தினேஷ் மாதிரி இல்லாம சுத்துறோம். சிலருக்கு முளைக்கும், சிலருக்கு முளைக்காது. எவ்வளவு பெரிய பெரிய தலைவர்களுக்கே மீசை இல்லாமலாம் இருந்திருக்காங்க தெரியுங்களா? குறும்பு மீசை, அரும்பு மீசை. நான் வந்து உனக்கு என்னடா வேணும்? அவனை சொல்லி நிறுத்துங்களேன்டா. யாருங்கப்பா? அதாவது இது வந்து T20 பால். சின்ன பையன் பாரு, லப்பர் பந்து வச்சு விளையாடுறாங்க. இவன் பிளாஸ்டிக் பந்து கொண்டு வந்து கிரிக்கான். பந்து வந்துட்டு விளையாடுறேன்னு வரங்க வந்துட்டான். நீங்க என்ன செகண்ட் ஸ்டாண்டர்ட் பசங்களா? பிளாஸ்டிக் பால்ல விளையாடுறீங்க? சின்ன பசங்க கூட போட்டிக்கு கூப்பிடுறான். பெரியார் கூட தான் விளையாடுன ஆள் வருமா மாடு ஒல்லியா அந்த சின்ன பசங்க கூட விளையாடு. யார் பாக்க மாடு மாதிரி இருக்கா சொல்லுங்க. அப்ப இவன் ஒல்லியா இருந்தா சின்ன பையன் கூட விளையாடுவானா? அவங்க ஏஜ் மாதிரி தான் நான் இருக்கேன். அப்ப போய் விளையாடுப்பா நீ. இனிமே இவங்க கூட சேராங்க. நல்ல இவங்களுக்குள்ளேயே மகிழ்ந்து இருக்கிறாங்க. இவங்களுக்கு மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு. காய்ஸ், அவங்க நம்மள மாதிரி நார்மல் பீப்புள் கிடையாது காய்ஸ். சீக்கிரம் சீக்கிரம் சிரிச்சு முடிச்சுட்டு கூப்பிடு. வேற ஒன்னும் வழி இல்லை இவங்களுக்கு. இப்படி ஏதாவது பண்ணி சிரிச்சுக்கிட்டாத்தே ஒன்னும் பண்ண மாட்டா. ஏன்னா நானே எவ்வளவு நாளே பண்றது, நீங்களும் பண்ண வேணாமா? சாகல அடிக்கிறதுப்பா. பெரிய மனுஷனா அடிக்கணுமா? மிகப்பெரிய பவுலர் பந்து போடுங்க பாப்போம். ஒரு 5 நிமிஷம், ஒரு 5 நிமிஷம் கோச்சுக்காத்தங்க. தினேஷ், நீ இந்த பக்கம் போடு, நான் இந்த பக்கம் போடுறேன். அவனை எரிஞ்சு கொண்டு விடுவோம். பந்து போட தெம்பில்லையா அண்ணே? ஏதாவது பண்ண போனாலே ஊரே சொல்லும். அது ஒன்ன தவிர வேற ஏதாச்சும் புதுசா சொல்லு. அது சொல்லு, ஒன்ன சொல்லுடாண்டா. பாத்தீங்களா? எரியுறாங்க எரியுறாங்க. வண்டி ஒரே அடி வச்சிருப்பாரு. போனை கட் பண்ணு. சாரிடா. நானு போன் பேசிட்டு இருக்கேன். இவங்களா போட்டு அடிச்சுட்டு என் பால் அடிச்சிட்டேன் வேஸ்ட் அப்படிலாம் எப்படி பெருமை. இது வந்து ஸ்டேட் பிளேன்னு வேற சொல்லிட்டு இருக்கேன். அடினே சும்மா இல்ல, தூக்கி போடுற பால் அந்த பால் 6 போடுங்க. ஓ டாஸ் போட்டேன்டா. பின்னாடி போயிருச்சு. தேவையா? இந்த வயசான காலத்துல பேசாம வீட்டுக்கு போனோமா, சாப்பிட்டோமா, வேலைக்கு போனோமான்னு இருக்கணும். இப்போ வந்து பாத்தீங்கன்னா எங்க அண்ணன் பேட்டிங் பிடிக்கிறாப்புல. 224 runs நாட் அவுட். வெஸ்ட் இண்டியன்ஸ் பிளேயர், ஆஸ்திரேலியா பிளேயர். சரி, காத்துதே வரும். ஹலோ, என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க? தினேஷ் சும்மாவா? அந்த நெத்திக்கு நேர குறி வச்சு நாளைக்கு என்ன பாத்தீங்களா தம்பி ஒரு அடிய? இப்ப புரியுதா? நான் ஸ்டேட் பிளேயரை நம்புறியா? எந்நேரம் செல்ல நோண்டிக்கிட்டே போறது. பந்து பறக்க போனா ஒரு 1/2 மணி நேரம் ஆயிருது. கிரிக்கெட் வர எல்லாருக்குமே ஒரு நிகழ்ச்சி நடக்கும். என்ன நிகழ்ச்சினா பந்து பறக்கிற போறது செல்போன் பேசிட்டு இருக்காப்ல.
வயசுக்கு எந்த சவகாசமே இல்ல. சிக்கிச்சுன்னுக்கிறாரு வந்தது பாக்குற ஒரு பால் கூட அந்த ஆள் அடிக்க மாட்டான். அவன் வண்டி அதான்டா நான் சொல்லுவேன். அண்ணே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற டப்பா வண்டி வச்சுக்கிட்ட ஓட்டிக்கிட்டு இருக்கேன்னு. இது வண்டியாடா, இதெல்லாம் சர்வீஸ் பண்ண முடியாது. பாத்தீங்களா பாத்தீங்களா இப்ப சொல்லல போன் பேசிட்டு இருக்காரா பேசிக்கிட்டே இருக்காரா. அப்ப ஜூமிங் போ. உங்க பையன் என்ன பண்றான்? நோண்டிக்கிட்டு இருப்பான். எது? போன. எங்க அண்ணனைவா எறிகிறீங்க சொல்லுங்க, நான் அடிக்கிறேன். எங்க அண்ணனைவா எறிகிறீங்க. நோ பால் போட்டான். நோ பால். கைக்கு செட் ஆகிக்கிட்டும் வந்து ரொம்ப போட்டுருங்கள கெட்ட வார்த்தையில் திட்டிடுவாங்கண்ணே. ஒரு பாலாச்சு நல்லா போடுனே. விருட்டுன்னு போடக்கூடாது. சண்டே ஆனாலே போதும் கிரிக்கெட் விளையாட வந்துருவேன். என்ன ஒரு 3 வருஷம் ஆயிடுச்சு. ஸ்லோவா போட்டாதான் போதும். பாத்தியானே உங்க ஓவர் எத்தனை ரன்னு? மொத்தம் 20 ரன்னு 4 பாலுக்கு. தினேஷ் என்ன எறிகிறாப்ல. என்னண்ணே அண்ணா வணக்கம்ண்ணே. என்ன யார் அவுட் ஆக முடியலையா? 3 ஓவர் தின்றுக்க, அதனால தண்ணி குடுக்குற மாதிரி வந்தேன். வீடியோ எடுத்துட்டாடா. நீ கொடூரமானவன்டா. எனக்கு சனைகளுக்கு தான் போட்டியானு. இதுக்கப்புறம் என்னை அவுட் ஆகி பாடுறா. நினை முடியலையா? நீ வேணா சண்டைக்கு வா. சண்டைக்கு போயிடா போடுறான்டா. நே எதுக்கு ஆமாட்டானே. ஓ எடுத்துக்கோ பப்பு. ஓ பப்பு என்ன போட்டின்னு ஒரே கோச்சுக்கிறானே. பாரு பால் போட விட்டு இவனா பிடிச்சிட்டு இருக்கான். முடியவே இல்லை யாராலும். உன்னை அவுட் ஆக்கிட்டியான் பப்பு. அப்பயே அது கிடையாதுண்ணே. எப்படி அந்த வெயிட் வச்சு அந்த பேடை தூக்குறியா? சிம்முக்கு போற அந்த பேடு தூக்குறதுக்கு மட்டும் போட்டாரு பப்பு. டிஸ்ட்ரிக்ட் பிளேயர்ல தேடுனா எப்படி கிடைப்பியா? நான் ஸ்டேட் பிளேயர்ல போய் தேடுங்க. ஸ்டேட் லிஸ்ட்ல தேடுனா எப்படி கிடைப்பான்? மியூசிக் போட்டு வீழ்த்த முடியவில்லை. சோ கேம்ல நான் வின்னிங். அது கிடக்கட்டும். இந்த இவனுக்கு ஒரு சீட் எடுத்து பாருங்க ஐயா. வெறும் பொய்யா சொல்லிக்கிட்டு தெரியலாம். இந்த எலும்பு தாங்களப்பா. தினேஷ் என்னைக்காவது கறிக்கடையில போய் வெட்டிடுவேன். ரொம்ப பேசுறியா? இப்ப 4-5 பேர் பால் போட்டாங்க. பால் வானத்துக்கு பூமிக்கு தான் பறந்துச்சு. யாரையும் விக்கெட் பண்ணாங்களா? கிடையாது. தெரியும் நானா சரி ஆனாத்துல ஆடாதீங்களா? ஏழை ஆனாத்துல ஆடாதீங்களா? டயர்டானா? பாண்டிய 1000 எடுத்து கையில வைடா. எடுத்து கையில வைடா பாண்டி. இல்ல பரவாயில்ல. ஓவரா வாய் பேசிட்டியா? பரவாயில்ல. கொஞ்சம் பேச்சா பேசுன
மன்னர் பரம்பரை மண்ணாங்கட்டி பரம்பரை நீயே. சொந்தக்காரங்களா சொல்லியாச்சா? எப்பா சொந்தக்காரங்களா சொல்லியாச்சா? பாடைக்கு சொல்லியாச்சாப்பா? சீக்கிரம் தூக்கணும்ப்பா. இங்க வாடகைக்கு சொல்லியாச்சா? சொந்தக்காரங்க சொல்லுங்க. ஆம்புலன்ஸ் ஊர்தி அமரர் ஊர்தியை கூப்பிடுங்க, சீக்கிரம் வாங்க. ஆம்புலன்ஸ்க்கு ஒரு ஃபோன் பண்ணிக்கலாம். ரெண்டு பேர் போட்டீங்க எப்படி ஆடுறது? அடிக்கிட்டேன் ஓவரா வா. பிரியாணி வித் கறி கஞ்சி. பிரியாணி புதினா பிரியாணி. இவ்வளோ புதினா இருந்துச்சு, அது அவ்வளோ தக்காளி இருந்துச்சு, சோறு கம்மியாக இருந்துச்சு, உள்ள 4 சிக்கன், அப்புறம் தனியாக வேறு சிக்கன் வச்சுருந்தாங்க, அப்புறம் வந்து மட்டனு வேறு. இதெல்லாம் சாப்பிட்டுட்டு வந்து விளையாட கூப்பிட்டா எப்படி? சிங்கத்தை சிதைச்சிட்டாங்க கூப்பிட்டுக்கு வந்து. இன்னைக்கு ரொம்ப டேமேஜ் பண்ணிட்டாங்க. நீ இருக்கு இவங்களுக்கு இருக்கு இன்னைக்கு. எலும்பு வச்சுக்கிட்டு சரியா? அவனை காட்டு, வரையா பாரு, அவனை காட்டு. ஆட்டுக்கு இதுக்கு போனா கூட இந்த நாய்க்கு கூட கொஞ்சம் எலும்பு அதிகமா போட்டிருப்பாங்க. வெறும் காக்குல எலும்பு வச்சுக்கிட்டு இது பண்ற சேட்டை இருக்கவரு முடிச்சு போச்சு. கிரிக்கெட் போயிட்டு ஒரு இன்னைக்கு ஃபுல்லா விளையாண்டுக்கிட்டே திரும்பியான். ஏய், 4ஆம் மூலையில இருந்து அவனை அட்டாக் பண்ணுங்க, 5 மூலையிலும் பந்து பிடிங்க. அவனை ஒரே ஏரியாவில் அவனை நீ காலி பண்ணிடுவோம். இனிமே நீ விளையாடவே கூடாது. கொடுங்க அவனை 4 கொடுப்போம். இந்த ப்ரோன் பேசிட்டு இருக்காரு, போடுவாரு. நான் உன்னை ரொம்ப நாளா வாட்ச் பண்ணிக்கிட்டே இருக்கேன் அண்ணா. வெயிட் பண்ணு, அனில் கும்பலே போல பாரு பாரு. எல்ரா ஆட்டுறானே ஓவரா. ஒரு 4 பால் போட்டேன் பாத்தியா பாப்பு? அந்த பாலம் தான் பார்க்க மாட்டீங்க. அவனை ஒரு 4 பால் மீட் பண்ண முடியல அவனால. அந்த பாலம் பார்க்க மாட்டேங்க. சும்மா போடுற போல வெளியே விட்டுறாருங்க. வெயிட் அப்படி விட்டியா? முறைதான் ஒரு முறைதான் உன்னை பார்த்தால் அது வரமே. ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டாடா. ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டாடா. மண்டை சின்ன பசங்க யார்கிட்ட விளையாடுறீங்க? காலி இருக்குடா. ஒத்தியா தம்பி, அந்த பந்தெடுப்பா இனிமே அண்ணே போகமாயிருவேன். என்ன நல்லா தெரியும், பயங்கரமா பேட்டிங் பண்ணுவான் சுக்லா சார். வணக்கம். வணக்கம். ஏதாவது சொன்னீங்க, நீங்க என்னாச்சு? பேசு, நான் அமைதியா இருப்பேன் தானே சொன்னேன். நீ பேசு, உனக்கு எவ்வளவு நேரம் தான் பாயிண்ட் வரும்னு நானும் பாக்குறேன். சிரிப்பியா? அவ்வளவுதான் சிரிப்பியா தம்பி. பேச சொல்லுவேன். 4 பாலுக்கு 20 ரன். 4 பாலுக்கு 20 ரன்னு. டயர்ட் ஆயிட்டீங்களா? அவ்வளவு பெரிய மனுஷன் ஓட விட்டே. அடுத்து வீடியோ பார்த்தா இனிமேல் ரொம்ப நேரம் சிரிச்சுக்கிட்டே இருக்கு நம்மளுக்கு. அடுத்து பேசுறா. சத்தியமா சரி வரல, மனசு கஷ்டப்படக்கூடாது சிரிச்சேன். அதாவது இங்க பாருங்க, இன்னைக்கு ஒரு போட்டி நடந்துச்சு. அதாவது என்ன விக்கெட் எடுத்தா 1000 ரூபாய். சோ 5-6 பவுலர்கள் டார்கெட் பண்ணாங்க. இங்க போட்டாங்க, இங்க போட்டாங்க, இப்படி போட்டாங்க. ஆனா அவுட் ஆக முடியல. ஏன் ஏன் ஏன்னா நான் தான் சொல்றேன்லண்ணே, என்னை அவுட் ஆக முடியாதுண்ணே. நானா நினைச்சாதான் அவுட் ஆவேன். ஓ, நீ அப்படி வரியா? இல்ல ஏதாச்சும் ஸ்லிப் ஆகி அவுட் ஆனது, போல்ட் அவுட் ஆக்குனீங்களா? அது வந்து டைம் நீங்க தான் எனக்கு போட்டி போட்டீங்க. இருந்தாலும் பால பொழந்திருப்பேன். உனக்கு தெரியாது இல்ல பப்பு? எங்க இருக்கு?
இது இப்படி ஆனதுக்கு நான் காரணம் இல்ல. நைஸ் காமெடி. சொல்லு சொல்லு. ஜிஎம் இங்க ஒரு அவுட் ஆக்க முடியாது இந்த கூட்டத்துல. நீ விளையாடாத, நீ தனியா போய் விளையாடு போ. ஜிஎம் வேலையை பாருங்க எல்லாம் கிளம்பு கிளம்பு. எங்களுக்குள்ள நாங்க ஜாலியா விளையாட வந்தோம். ஆமா நாங்க அவுட் ஆகிக்கிட்டு விளையாடுவோம். நீ அவுட் ஆகாம விளையாடுற, வீட்டுக்கு போ, பைக் எடுத்து போ. நீ வரக்கூடாது, 10 ஒரு ரூபாய் வாரியா? தெரியாம கடனை வாங்கிட்டு அப்படி விரட்டி வரானே. ஒரு விஷயம் தெரிஞ்சுக்க, நம்மலாம் இந்த வயசாய போதே இம்முட்டு தள்ளி இப்படி இருக்கும். இதெல்லாம் இப்பயும் இந்த வயசுலயே இப்ப கிளத்து போய் மாதிரி இருக்கான். என் வயசுக்கு வந்து இம்முட்டு கிளவனா இருக்கான் பாருங்க. இப்பயும் இவனுக்கு பொண்ணு தர மாட்டேன் அவனா. அந்த வயசு வந்துட்டுன்னா அழகானே பேரம் பேசிக்கிட்டு விளையாட வேண்டியது. ஜெமினி ஒரு வந்திருக்கலனே. நீ போ, அங்கிட்டு போய் நில்லு. நீ அவனுக்கு சப்போர்ட் பண்ணுவ. போ போ, இது வராத, ஓடி போயிரு. என் தம்பிதான் பாவம், இன்னும் கல்யாணம் ஆகல, பொண்ணு பாத்துக்கிட்டு இருக்கோம். விளையாட வைக்கிறீங்க. கிரிக்கெட்னா பில்லிங் கூட கேட்டா தெரியாது எனக்கு. இந்த ஆளு கூட விளையாண்டா அவமானப்படுத்தியது இருக்கும். இந்த எறும்பு வேற உசுர வாங்குறானே. இந்த வையாபுரி அங்கிட்டு தள்ளி விடுங்கப்பா. உசுர வாங்குறா. ஜிம்மு போனோம்ல, ஜிம் போறனால எதுக்கு எங்க வரணும் அதெல்லாம் தேவையில்ல. தில் பவர்னு ஸ்டெமினா வேணும். ஸ்டெமினா இருந்தாதான் ஆட முடியும், ஆடினாதான் ஓட முடியும், ஓடினாதான் விளையாட முடியும், விளையாண்டாதான் சிரிக்க முடியும், சிரிச்சாதான் எக்ஸ்பீரியன்ஸ் வரும் அப்படின்னு எங்க சித்தப்பா சொல்லியிருக்காரு. எங்க சித்தப்பா யாரு தெரியுமானே? எங்க சித்தப்பா யாருன்னு உங்களுக்கு தெரியுமானே? தெரியாது. தெரியாதுண்ணே. உங்களுக்கு தெரியுமா? சித்தப்பா எனக்கு மட்டும் தான் தெரியும், உங்களுக்கு தெரியாது. என்னங்க எனக்கு ஒண்ணுமே புரியல. அதுதானப்பா எனக்கும் புரியல. அவர் வந்து சொன்னாரு, யார் பால் போட்டாலுமே யோசிக்க மாட்டீங்கன்னா, அதனால நீங்க அடிச்சு நீங்க எவ்வளவு டயர்ட் ஆயிட்டீங்க. இன்னைக்கு உங்க நாள் பேச முடியுமா சொல்லுங்க? அந்த அவர் போட்ட பால் கொஞ்சம் மிஸ் ஆயிருச்சுன்னா நேற்று கண்ணீரஞ்சலி போஸ்ட் காசு ரெடி பண்ணிருக்கணும். நம்ம மண்டைக்கு 2 பால் போச்சு, குனிஞ்சுக்கியா ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டாடா அப்படின்ற மாதிரி. அந்த ஷாட் இப்படி ஆடலான்னு பார்த்தேன், பட் டைமிங் கிடைக்கலனா அப்படி ஆடி அந்த ஷாட் ஆடி இருந்தேன்னு வைய, உன் முன்னாடி உன் புறத்து முன்னாடி 2 பேரும் ஆடி இருப்பாங்க. அதாவது லாங் ஆஃப் நின்று பந்து போடுறது, ஷார்ட்டா நின்று பந்து போட்டு விளையாடுறது ரொம்ப கஷ்டம்னே. அப்படி சும்மா திருப்பி ஆடி இருக்கேன். எவ்வளவுதான் கேமரா ட்ரை பண்ணாலும் கடைசி வரைக்கும் அவளுக்கு நிக்கிற நீ ஃபர்ஸ்ட் பிளேயர் என்ன செய்யுது? காட்டி கொடுத்துருமா இல்லையா மாத்த சொல்லுங்க. ஆமா, பேசிட்டு கடவாயில குத்திட்டாப்ல. 10 பேர் சேர்ந்து வந்து அடிக்கிறேன் பூரா ரவுடிலடா. ஒண்டியா என்னைய மாதிரி 2 அடி வாங்குறான் பாரு, அவன் தான்டா ரவுடி. எடுக்க வந்து வாயை கொண்டுக்கு வாரியா? அப்ப நான் கேட்டால் உங்கள் சிறகுகள் தன்னால் மூடிக்கொள். இவனை மாதிரி ஒரு ஆளு வந்து நம்ம ஒரு டீம்ல இருந்தாலும் சரி, விளையாட போகும்போது சரி, விளங்காது. சத்தியமே விளங்காது. ஏன் தெரியுமா? எப்ப வீட்டுக்கு போகலாம் அண்ணே, நான் வீட்டுக்கு போறேன், 5 மணிக்கு வீட்டுக்கு போறேன், 4 மணிக்கு வீட்டுக்கு அண்ணே, நாளைக்கு வந்து எங்க அம்மா பீத்தாமா அப்படின்னு சொல்லி படிச்சிருக்கனே இன்டர்நெட் செகண்ட் இன்டர்நெட். அந்த 3 கூமட்ட மட்டும் நில்லுங்க. சரி, ஃபர்ஸ்ட் பாடத்தை சொல்லு. ஃபர்ஸ்ட் தமிழ் தெரிஞ்சு ஆடவல்ல போய் ஃபர்ஸ்ட் பாடத்தை தமிழ்ல முதல் சென்டென்ஸ் என்ன? கரெக்ட் தானே? இங்கிலீஷ் பேசுற அப்பப்ப டப்பாவும். என்னது? தொல்காப்பியம். தொல்காப்பியம் கண்டுபிடிச்சு தொல்காப்பியர். சரி, 10th ஒரு क्वेश्चन வரும்ல, என்னது? போடலாம். ஃபர்ஸ்ட்ல இது ஒரு வரணும். திருக்குறள் சொல்ல, தீனா சுட்டம் குறள் சொல்லு. 3 காலேஜ் படிக்கிறாங்க, சொல்லுங்க. குறள் இதுல வந்து நான் வந்து படிக்கணும், வீட்டுக்கு போகணும். கோல்டு மெடல் வேணாம்டா, இங்க வா. ஒண்ணு இல்ல, நல்லது. திருக்குறள் 2 வார்த்தை இங்க சொல்லு. தீயினால் நான் ஆரம்பிச்சிட்டேன். நீ ஒண்ணு பேசாத பாப்பே, நீ பேசாத, வாய மூடுறா. நீ சொல்ற யாராச்சும் நான் பெரிய ஆளு இல்ல, யாராச்சும் நான் வந்து பயங்கரமா படிக்கிறேன், வீட்டுல வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட், ஸ்கூல் கரெக்டா போறேன், ஒழுங்கா சரி, நான் இங்கிலீஷ் தெரியல, இங்கிலீஷ் தெரியும் எவன் சொன்னாலுமே சரி, நான் வந்து இங்கிலீஷ்ல பெரிய ஆளு, இங்கிலீஷ் தெரியும் அப்படின்னு சொல்ற ஒரு ஆள்கிட்ட காங்காச்சாவை கேட்டு பாருங்க, சொல்லிட்டானு ஓகே கிரேட். இங்க வா, நீ வந்து குரல் பதில் சொல்லு. நான் சொல்லித்தரேன். இங்க வா. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் ஆறாது நாவினால் சுட்டவடு. சொல்லும் போது கேட்கணும். இங்க சொல்லு. தீயினால் சுட்ட புண் உள்ளாரும் நாவினால் சுட்ட புண். சொல்லுதல் யாருக்கும் எளிய.
சுடாத பொண்ணு இதுதாங்க நம்ம படிப்பு ஒரு லட்சம் நமக்கு வாங்க. டெக்னாலஜிக்கும் குரலுக்கு என்ன சம்பந்தம்? நீ டெக்னாலஜி படிக்கிறீல்ல, இம்புட்டுக்கான 2 குரலை சொல்லவே முடியல. நீ டெக்னானே இங்க வானே ஏனே நல்லா இருக்க சரியில்லையா? அடிச்சா செத்து போகணும். அதுல காலியா போயிருந்தேன், பேட்டே உடஞ்சு போயிருந்தேன். சிகரெட் பேட் இதை காட்டி நல்லா இருந்துச்சு, அது உடஞ்சு போய் வேணாம். விபரீதம் வேணாம்னே. அண்ணே வணக்கம். பண்ணிருக்க கூடாது. இதை கட் பண்ணிடுற சென்சார்ல. பப்புன்னு மட்டும் உன் பேரை கெட்ட வார்த்தையில சொல்றோம். பப்பு கெட்ட வார்த்தை. பப்பு இந்த பப்புன்ற பேர் வச்சவங்கள எப்படின்னு இருக்கான்? ஒரு அசிங்கமாய் போச்சு குமார். அவன் வந்து இங்க இருக்க ஜிபே உண்மையில தருவாங்களா? அதெல்லாம் வேணாம், சும்மா காசு யாரு கொடுப்பா? 1000 ரூபாய் இல்லாம சந்தோஷமாக வீட்டுக்கு செல்லுங்கள். நன்றி, வணக்கம்.